வேகமோ விவேகமோ ஒரு சேர அமைந்த நம்மளுடைய மீனராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி செவ்வாயும் வக்கர நிர்வாதமாக்கி போகிறாரு. எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அமைந்த ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும், நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 12 ராசிகள்லேயே 12வது ராசியாக வருவது. மேலுமே இது குரு பகவான அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசி. இது ஒரு நீர் ராசிங்க. மேலுமே இவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கையானது ஏற்படுதுங்க. உங்களோட ராசிக்கு விரையாதிபதி விளங்குவதுதான் சனி, 6க்கு அதிபதியாக விளங்குபவரும் சூரியன். இவங்க இருவருமே இணையும் இந்த நேரம் ஒரு நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கை கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடமையை கண்ணும் கருத்துமாக செய்வீங்க. உத்தியோகத்தில் திடீர் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கடன் சுமை பாதிப்புக்கு மேலே உங்களுக்கு இந்த டைமில் குறையும். கவலை அப்படிங்கிற 3 எழுத்து உங்களுக்கு அகராதியை விட்டு அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு சுய தொழில் ஏதாவது செய்யலாமா, எத்தனை நாளைக்கு இப்படி அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொட்டுறது அப்படின்னு கூட சிந்திக்கிற அளவுக்கு உங்களுடைய காலகட்டம் உங்களுக்கு இந்த டைமில் மைண்ட் செட்டு தோணும். உங்களோட சிந்தனைகள் அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கும் ஒரு நேரமாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறாருங்க. உங்களோட ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். மேலுமே தன பாக்கியாதிபதி பலம் பெறுவதும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாக தான் அமையும். பொருளாதாரம் திருத்தி தரும். புதிய முயற்சி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயுமே வெற்றி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறைகளை எல்லாமே நீங்கள் இந்த டைமில் திருத்தி வைப்பீங்க. கடுமையாக முயற்சி நடைபெறாத பல காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க. கடமையை செய்பவனே செஞ்சு பாராட்டுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. உத்தியோகத்தில் உங்களோட திறமை பார்த்திங்களா இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல சம்பவங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்கும் நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்குமே வெற்றி நடை போடும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் உயர வழிகாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகுது. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். சகோதரர்களோட ஒற்றுமையுமே பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே மாசி 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சமும் பெறுகிறாருங்க. உங்களோட ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் அங்கு நீச்சம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்தான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். கல்யாண கனவுகள் எல்லாமே இந்த டைமில் நனவாகும். கடமையை செய்கிறவனே செஞ்சு வெற்றி பெறுவீங்க. இடம் பூமி வாங்குவதில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் ஏதாவது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தீரும். அதே மாதிரி மாமன் மைத்தினர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புமே தீரும். நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு இந்த டைமில் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களோட குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு இந்த டைமில் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுமே செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு நல்ல அருமையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாள் எண்ணம் எல்லாமே நிறைவேற போகுது. மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் தங்களோட காதுக்கு வரக்கூடிய சுப செய்திகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. இடமாற்றம் உங்களுக்கு இனிமை தரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒன்றிலுமே நீங்கள் ஒன்றாக இருந்தாலும் அதில் சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிநாதன் பார்த்திங்களா குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை.
விரயஸ்தானத்தில் சனி, சூரியன், ராகு சஞ்சரிக்கிறதுனால கையில் இருக்கக்கூடிய பணமானது கரைய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு உடல்நிலையிலையும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த டைமில் கவனம் செலுத்துங்க. புதிய முயற்சி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த டைமில் தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகள்லையும் நிதானம் வேணும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடியது கரெக்டாக தப்பா, இதனால் பல பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அகலக்கால் வைக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் சரிங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஈடுபட வேணாம். உங்களோட சப்தமாதிபதி புதனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோட பிப்ரவரி 20 முதல் வக்கரம் அடைவதனால பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட அவசர தேவைக்காக கடன் வாங்கும்போது வெற்று காசோலை இந்த மாதிரி நோட்டு வாங்குறத தவிர்க்கலாம். வட்டி விவகாரங்களில் நல்லா பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த நேரத்தில் அனைத்திலுமே கவனமாக இருங்க. குடும்பத்தாரை அனுசரித்து செல்வதும் வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை கேட்பது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கல்யாண ஜகந்தநாதனை வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததை பார்த்தோமா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கர்மக்காரகனோட ஆதிக்கத்தினால பிறந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. மார்ச் 6 வரைக்குமே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி செலவுகளை அதிகரிப்பாருங்க. அலைச்சலையுமே ஏற்படுத்துவார். மனதில் நிம்மதியற்ற ஒரு நிலையுமே ஏற்படுத்துவார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்ச் 6 வரைக்குமே முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சனி நிதானமற்ற ஒரு போக்கை உங்களுக்கு ஏற்படுத்துவார். எதையுமே ஒரு திட்டமிடாமல் சில வேலையில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலானது காத்திருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவானோட பார்வை நட்பு ஸ்தானத்துக்கு ஏற்படுவதனால உடனிருந்த நண்பர்களும் உங்களை விட்டு செல்வாங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்களுமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களையுமே உங்களோட குடும்ப விஷயத்தில் தலையிட வைக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மேல் அதிகாரியால் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பிப்ரவரி 21 வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும். கேதுவும் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்வாங்க. தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு போனது போல் பல சங்கடங்கள் வந்தால் கூட எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் விலகும். உடல் நலம் மேம்படும். வம்பு வழக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே மாறும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும். படிப்பில் கவனம் செலுத்துவது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்குமே இந்த மாதத்தில் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமைய போகுது. புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு பிறருக்கு வழிகாட்டும் ஒரு ஆற்றலும் கொண்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே வித்யாகாரகன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோட பிப்ரவரி 20 முதல் வக்கரம் அடைவதனால பண விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட எதிர்பார்ப்புகள் பல இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் எல்லாமே காத்திருக்குங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். மேலுமே பொன் பொருள் சேர்க்கையுமே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும் வகையில் தான் இருக்க போகுது. மேலுமே பிப்ரவரி 21 வரைக்குமே உங்களோட தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இது எல்லாமே நீங்கள் இந்த டைமில் செய்யலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாதம் முழுவதுமே சூரியன், ராகு, புதன் பிப்ரவரி 22 முதல் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பணப்பொறுப்பில் இருக்கிறவங்களும் வெளியூருக்கு பணத்தோடு செல்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பணியாளர்கள் மேல் அதிகாரிகளோட ஆலோசனை ஏற்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கொஞ்சம் படிப்பில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணுமே கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு இருக்குது. மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா ஸ்ரீனிவாசனை வழிபட வாழ்க்கையில் வளம் கூடும். பல நன்மைகளுமே ஏற்படும். உங்களோட ராசிநாதனான குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமாக நீங்கள் மாதம் நீங்கள் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 21/2/2026 இந்த டைமில் பார்த்தீங்களா சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி வருவதனால நீங்கள் விரதம் இருந்து
வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே நிச்சயமாக மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மீனராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.